என் முடியை பார்த்து பார்த்து வளர்த்த அக்கா. சொல்லிடி அக்கா. எப்படிக்கா உன் ஹேரை நல்லா வளர்ற? என் ஹேரை பாரு, இவ்வளோதான் இருக்குது பாரு. இது என் ஹேரில் பாருக்கா, இத்தனுண்டாக்கா இருக்குது. உன் ஹேர் மட்டும் இப்படிக்கா லாங் ஹேராக இருக்குது. அது மட்டும் சொல்லுக்கா ப்ளீஸ். அக்கா உன் ஹேர் மட்டும் எப்படிக்கா லாங் ஆகுது? இங்கே என் ஹேரை பாரு. பாருக்கா இது குட்டியாக இருக்கு. உன் ஹேர் மட்டும் எப்படி அழகா இருக்கு சொல்ல. நான் என்ன பண்ணுறேன், நீ டெய்லி ஷாம்பு டெய்லியுமே எண்ணெயே தேய்க்க மாட்டேங்க. நான் எண்ணெய் தேய்ச்சிலாம் பார்த்தியா எவ்வளோ ஹேர் கொண்டு வந்திருக்குன்னு. எனக்கு இருக்கிறது ஒரு தங்கச்சி, எனக்கு இருக்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஸு. எப்படி நான் அந்த ஐடியாவை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறது? அதனால் எண்ணெய் போட்டு நான் இந்த மாதிரி வளர்க்குறேன். ஹாய் ஜீகா. ஹாய். இப்போ என் ஃப்ரெண்டே வந்துட்டான். சாரி தலைக்காய வச்சுட்டு வரேன். சரிடி. என்ன ஜீ என்ன உனக்கு இப்படி பண்ணுறா? ஹேர் இருக்கிறதுனால ரொம்ப பீத்திக்கிற பாரு. எனக்கு கேட்குது இத்தனும் முடிதானா பார். எவ்வளோதான் முடி இருக்கு பாரு. துணி முடி நம்ம 2 பேத்துக்கு துணி முடி அவளுக்கு லாங் மாதிரி போயிட்டே இருக்குடி. உக்காவை முடிய நைட்டு கட் பண்ணிடு சரியா? ஐயோ முடியாது. முடியாதா? சரி. தலை காய வச்சிட்டியாடி? காய வச்சிட்டடி. சரி. ஓகேடி போலாமாடி? எங்கடி? இல்லை எங்கன்னு வேலை கேளுவா. சும்மா எதுக்குடி நீ கூப்பிடுற? சும்மாதான். சரி ஹேரை எண்ணெய் தேய்ச்சி வளர்க்குற தெரியுது. ஆனால் எண்ணெய் தேய்ச்சி மட்டும் நீ வளர்க்க விடாதடி. ஷாம்பு நல்லா ஹேரை மசாஜ் பண்ணி வளர்க்கணும் சரியா? இது சொல்கிறது தான் கேட்கணுமா? என் ஹேர் எப்படி வளர்க்கணும் எனக்கு தான் தெரியும். என் ஹேர் எப்படி வளர்க்கணும் அது எனக்கு தாண்டி தெரியும். எண்ணெய் போட்டால் சூப்பராக ஸ்மூத்தியாக ஆயிடும் பாரு. நல்லா முருனுக்கு ஈஸியாக காய் விடணும். இல்லை எவ்வளோ ஷாம்பு தேவைன்னு தெரியுமா? இங்கே பாரு எவ்வளோ இருக்கு பாரு, எவ்வளோ இருக்கு. இதில் போய் தங்கமே வாழ்க்கை தோசை நீ தெரியுமா? வாழ்க்கை தோசை நீதானே தெரியுமா? உனக்கு தெரியுமாடி என் ஹேரை? உனக்கு தெரியுமாடி உன் ஹேர் எனக்கு தெரியுமாடி? உனக்கு தெரியாதுல்லடி? தெரியாதுல்ல, உனக்கு எங்க தெரிய போகுது? இது தங்கச்சியெல்லாம் கேட்டால் கட் பண்ண மாட்டேன். நானே நைட்டு வந்து கட் பண்ணுறேன். ஓகே ஓகே இப்போ நைட் ஆயிடுச்சு, நான் போய் தூங்குறேன். தீபா இங்கே வாயேன். என்னக்கா? அக்காவோட ஹேரை கட் பண்ண போகிறேன். யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஐயோ வேணாம் அமுல் தெரு. சரி. சிசருங்க, நீ போய் சிசர் எடுத்துட்டு வாயா. ஐயோ இந்த அக்கா இன்னும் ஒரே மோசமாக இருப்பாங்க போல. சிசரே எடுத்துகிட்டு வந்துடலாம். சிசர் எடுத்தாச்சு. நாளைக்கு அக்கா கிட்ட சொல்லலாமா இல்லை இப்படி சொல்லலாமா? அக்கா இல்லை இங்கே இல்லை. அக்கா தூங்குறாங்களா முழிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. சரி சரி. அக்கா நீங்கள் அக்கா
ஜீவிகாக்கா என்னடி அக்கா ஒரு ஃப்ரெண்டு முடிய கட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாக்கா முடிச்சுட்டே இருங்க. சரி சரி. அவள் இப்படியெல்லாம் பண்ணுறாளா? இருடி இரு, அவளுக்கு இருக்கு. சரி அக்கா தூங்கிட்டு தான் இருக்காங்க, நீங்கள் போங்க. அப்பாடா. இந்தாங்க சிஸ்டர். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் போகிறேன். ஹாய் டி. என்னடி தங்கச்சி பார்க்க போய் தூங்கிட்டு இருந்தா? அப்படியா? ஏன்டி தூங்காமல் முடிச்சுட்டுருக்கேன்? ஏன்டி முடி கட் பண்ண போகிற தங்கச்சி சொல்லிட்டா. சரிடி அப்படியே கண்டுபிடிச்சிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு 1 லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எங்கள் அக்கா மாதிரி உங்களுக்கு முடி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.